அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன் டெட் எக்ஸாமுக்கான 60 டேஸ் ஸ்டடி பிளான் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டெட்டுக்கான சிலபஸ் பற்றி சொல்லும் போதும் டெட்டை எப்படி நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு 82 மார்க் வாங்குறதுக்கு பேப்பர் 1லையும் பேப்பர் 2லையும் எப்படி படிக்கணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணும்போதும், அதே போல் டெட்டை பற்றின டீட்டெயில்ஸ் இன்ஃபார்ம் பண்ணும்போதும் 60 நாளுக்கான ஸ்டடி பிளான் ஒன்று கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எப்படி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் உங்களுக்கான வீடியோ தான். ஆல்ரெடி கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடியே டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இப்போவே ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்த 3 டேஸ் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே போல் முதல் 3லேருந்து 6 தேர்வுகளுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோலேயே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பேப்பர் 1க்கு நீங்கள் படித்தாலும் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சயின்ஸோ இல்லை நீங்கள் மேக்ஸோ இல்லை சோசியலோ படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் என்ன படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து தனித்தனியாகவே இருக்கும். பேப்பர் 1க்கு தனி டெஸ்ட் பேட்ச், பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸுக்கு தனி டெஸ்ட் பேட்ச் இருக்கும். பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோசியல் சப்ஜெக்டில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி டெஸ்ட் பேட்ச் இருக்கும். சரிங்களா? ஸோ அதிகமான அகாடமி ஆப்பில் உங்களுக்கு குரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற நேமில் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லிடுறேன். 18ஆம் தேதி ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நாளை மறுநாள் மார்னிங் உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் பேப்பர் 1 பேப்பர் 2க்கும் தனித்தனியாக அப்டேட் ஆகிடும். ஆப்லேயும் அப்டேட் ஆகிடும். நான் வீடியோவும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆகஸ்ட் 21ஆம் தேதி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி டேர்ம் பேஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். டோட்டலாக 20 தேர்வுகள் இருக்கும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டெஸ்ட்டும் நான் அப்டேட் பண்ணி கொடுப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அந்த மாதிரி மாடல் டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணி கொடுப்போம். பட் நீங்கள் இந்த 20 டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதுனீங்கன்னா போதுமானது. 3500 கொஷின் இருக்கும். ஃபுல் மாடல் இல்லாமல் சொல்கிறேன். சரிங்களா? 3500 கொஷின்ஸ் உங்களுக்கு இதில் அப்டேட் ஆகும். 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு, 60 நாளுக்கான ஸ்டடி பிளான். பேப்பர் 1க்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 ரூபா. நிறைய பேர் இதுதான் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் ஃபீஸ் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃபர் ப்ரைஸில் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்து 4 நாளைக்கு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேப்பர் 1க்கான டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியமுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் 1100 ரூபா. இதே பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சயின்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச், ஐ மீன் சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வரக்கூடிய டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 2600 ரூபா ஃபீஸ் கிடையாது, 1200 ரூபாயில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் சோசியல், உளவியல், அதே போல் தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, ஆர்ட்ஸில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சோசியல் சயின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மேக்ஸ் டீச்சரோ சயின்ஸ் டீச்சரோ இல்லாமல் சோசியல் சயின்ஸ் நீங்கள் டீச்சர் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் 1200 ரூபா. அதே ஃபீஸ் தான். உங்களுக்கு சப்ஜெக்ட் மட்டும் மாறும். ஸோ அது வந்து கரெக்டாக அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தமிழ் மீடியமுக்கான கோர்ஸ் தான். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கான பிளான் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் 6ஆம் வகுப்பு, இங்கிலீஷில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தான். சரிங்களா? டேர்ம் 1 மட்டும் எல்லாத்துலேயுமே படிங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் 2க்கு டேர்ம் 2 படிங்க. டெஸ்ட் 3க்கு டேர்ம் 3 படிங்க. சரிங்களா? டெஸ்ட் 1க்கு டேர்ம் 1 தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். சோசியல் சயின்ஸ் வரும்போது உங்களுக்கு 60 கொஷின் வந்துடும். மேக்ஸு சயின்ஸ் வரும்போது 30 கொஷின். சரிங்களா? சோசியல் இங்கே 60 கொஷின் வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கம்ப்ளீட் பிளான் தரும்போது நான் அதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு ஜிபே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஒரு ஃபார்ம் தரேன், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா போதுமானது. சரிங்களா? பேப்பர் 1ல் அடுத்த 3 டெஸ்ட்டுக்குமே அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்த 3 இயல் தான். சரிங்களா? ஐ மீன் அடுத்த 3 டேர்ம் தான். சரிங்களா? 7th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு தான். சரிங்களா? இங்கே 21ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுவீங்க, அப்புறம் 24, அப்புறம் 27. ஓகே, நான் இப்போவே உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லிட்டேன். பட் ஆல்ரெடி கேட்டவங்கள நீங்கள் தைரியமாக படிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். பேப்பர் 2 அப்படின்னு வரும்போது அதே தான். சரிங்களா? உங்களுக்கு சோசியல் மட்டும் 60 கொஷின் வந்துடும். பேப்பர் 2 நீங்கள் சயின்ஸ் செலக்ட் பண்ணும்போது இங்கே சோசியல் வராது. உங்களுக்கு சைக்காலஜி ஒரு 8 டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சைக்காலஜி வரும். சரிங்களா? உளவியல் சம்மந்தமான தகவல் எல்லாமே உங்களுக்கு இங்கே டெஸ்ட் நம்பர் 1லேருந்து டெஸ்ட் நம்பர் 6 வரையும் கொடுத்துருக்கு இல்லையா? இதில் எங்கே சார் சைக்காலஜி காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜி நம்ம பின்னாடி தான் படிக்க போகிறோம். ஏன்னா அதுக்கான மெட்டீரியல் PDF வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிஎட்டில் படித்ததோ இல்லை டீச்சர் ட்ரைனிங் நீங்கள் படித்ததோ தான் படிக்க போகிறீங்க. அதில் கேள்விகள் ரொம்ப சிரமமாக இல்லாமல் எதுலாம் ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து முதல் 6 தேர்வுகள் முடிஞ்ச பிறகு தான் நம்ம சைக்காலஜி ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம 82 கொஷின் வந்து ஆன்சர் பண்ணால் போதுமானது. அதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணி படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு நான் பிளானுமே நான் கொடுக்க போகிறேன். கம்ப்ளீட் பிளான் கொடுக்கும்போது உங்களுக்கு அது தெரியும். சரிங்களா? சோசியல் சயின்ஸ் வரும்போது உங்களுக்கு மேக்ஸும் சயின்ஸும் வராது. சோசியல் 60 கொஷின் வந்துடும். இங்கே உளவியல் வந்துடும். இதே மேக்ஸ் சயின்ஸ் வரும்போது மேக்ஸ் சயின்ஸில் 30 வந்துடும். சோசியல் சயின்ஸில்
கொஷின்ஸ் வராது சரிங்களா. ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1க்கு வரும், பேப்பர் 2ல் வராது. ஓகே, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப் சரிங்களா. அதியமான் அகாடமி ப்ளஸ் ஆப்பில் உங்களுக்கு பேப்பர் 1க்கான டெஸ்ட் பேட்ச், பேப்பர் 2 சயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச், பேப்பர் 2 ஆர்ட்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக நீங்கள் ஆப்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். குரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு இருக்கும். டிஎன் டெட் பேப்பர் 1, டிஎன் டெட் பேப்பர் 2 மேக்ஸ் சயின்ஸ், டிஎன் டெட் பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ், இந்த மாதிரி ப்ராப்பராக கொடுத்துருக்கேன். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் ஜிபே பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிடுங்க சரிங்களா. இந்த நம்பருக்கு 1100 பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. பேப்பர் 1னா 1100, பேப்பர் 2 அப்படின்னா 1200 சரிங்களா. ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இதில் செலக்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் மேக்ஸ் சயின்ஸா இல்லை சோசியல் சயின்ஸா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிடுங்க. பேப்பர் 1னா பேப்பர் 1 செலக்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சரிங்களா. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டீட்டெயில் வீடியோ தனியாகவும் கொடுக்குறேன் சரிங்களா. தேங்க்யூ.